இதெல்லாம் தப்பு இல்லையா? உழைக்கணுங்கிற புத்தியும் கிடையாது, அப்படியே பந்தாவா இருக்கணும். உழைச்சாதானே சௌக்கியமா இருக்கலாம். அந்த எண்ணமே இல்லாம சௌக்கியமா இருக்கணுங்கிறத மட்டும் நினைச்சு அதை விட வயத்தர சொல்லணும்னா, இப்படி உழைச்சு சௌக்கியமா இருக்கிறவனை பார்த்து பொறாமப்படுறது, நீ சௌக்கியமா இருக்கியேங்கிறது. இது மாதிரி எல்லாம் ஒரு புத்தி, அதை தடுக்கணும். உலகத்துல இயற்கை, எங்க தாத்தா ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொன்னார். இந்த கதைக்கு சம்பந்தம் இல்லை, சொல்றேன். இன்னைக்கு அது ரிசர்ச்ல இருக்கு, அதுக்காக சொல்ல வரேன். இயற்கையை நாம் என்னைக்குமே மிஞ்ச முடியாதுன்னா, அந்த காலத்துல காசிக்கு நாம் நடந்து போறதா இருந்தா எவ்வளவு நாள் ஆகும்? 6 மாசமா. இன்னைக்கு போறதா இருந்தா அதே காசிக்கு 3 மணி நேரத்துல போயிடலாம். மெட்ராஸ்ல பிளைட் ஏறினா வாரணாசியில போய் இறங்கிடலாம். அப்ப ரொம்ப நாம முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கமோ? அப்படிதானே? இல்லைன்னு இறங்கி தாத்தா. ஏன் இன்னைக்கு நீ 3 மணி நேரத்துல போறதுக்கு எத்தனை பேர் எத்தனை மணி நேரத்தை செலவழிச்சார்கள்ங்கிறத கால்குலேஷன் பண்ணா 6 மாசத்தை விட கூட என்ன. முதல்ல ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சவன் செலவிச்ச டைம், ஏரோப்ளேனை டிசைன் பண்ணினவும், அதை மேனுஃபேக்சர் பண்றவும், அதுக்கு ஃபியூல் மேனுஃபேக்சர் பண்றவும், ஏரோப்ளேனை ஓட்டுறவும், அதுக்கு ஏரோட்ரம்ல கண்ட்ரோல் பண்றவும், அதை மெயின்டெனன்ஸ் பண்றவும், இத்தனை விஷயத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரும் எத்தனை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றார்கள் இதற்காகங்கிறத எடுத்து ஒரு கணக்கு போட்டேன்னா நீ போற 6 மாதத்தை விட அது கூட என்ன. இன்னைக்கு இருக்காது ரிசர்ச்ல, உண்மைதான் அது. அதனால இயற்கையை நாம் பீட் பண்ணவே முடியாது. அதுக்காக சொல்ல வரேன். இந்த பொன் குழந்தையாவே இருக்கட்டும், நான் இன்னொரு யாகம் பண்ணி வச்சு உனக்கு ஆண் குழந்தையா மாத்துறேன். இல்ல இல்ல எனக்கு இதுதான் வேணும்னா சில பேர் வரட்டு புடிவாதமா இருப்பான், சொன்னா புரிஞ்சுக்க மாட்டான். வசிஷ்டர் என்ன பண்ணினார், அந்த குழந்தைய இலைன்னு பேர், அந்த குழந்தைக்கு பெண்ணா பிறந்த உடனே அதை கொண்டு வந்து ஒரு முறத்துல வச்சு ஒரு பட்டை போட்டு அதை மூடி சில மந்திரங்களை ஜபம் பண்ணி அந்த பட்டை எடுத்தார். ஆண்மகனா ஆயிட்டான். சுத்யும்னு பேர் அவனு. ராஜா உடனே சந்தோஷப்பட்டான். அந்த சுத்யும்னனுக்கு 16 வயசாச்சு. 16 வயசாரத்தை காட்டுக்கு வேட்டையாட போனானவன். கைலாசத்துல இமயமலை சாரல்ல ஒரு இடத்துக்கு ஒரு பிரதேசத்துக்குள்ள போன உடனே அங்க எல்லாருமே பெண்ணா மாறி போயிட்டான். ஆனா உள்ள அத்தனை பேரும் பெண்ணா மாறுதுன்னு ஆச்சரியம் இல்ல. ஆண் குதிரை வேட்டையாட போறதே ஆண் குதிரையில தானே போயிருக்கான். அந்த ஆண் குதிரை பெண் குதிரையா போயிடுத்து, ஆண் யானை பெண் யானையா போயிடுத்து. ஏன்னா அந்த இடத்துல பார்வதி அது மாதிரி சபிச்சிருக்கா. இந்த இடத்துக்குள்ள யார் வந்தாலும் பெண்ணா போகணும். அது ஒரு கதை, இது கலை கதை கிளப்பாதி போகும். இவன் பெண்ணா மாறி போயிட்டானா, இவன் திரும்பி வீட்டுக்கு வரான். வர வழியில சந்திரன், நவகிரகங்கள்ல சந்திரன் உண்டோனும், அந்த சந்திரனோட பையன் தான் புதன். நவகிரகங்கள்ல புதன் சொல்றமே அவன் சந்திரனோட பையன் தான். நவகிரகங்கள்லயே ரொம்ப அழகா இருக்கிறது புதன் தான். ஜாதக ரீதியா லக்னத்துல புதன் இருந்தாலோ, லக்னத்தை புதன் பார்த்தாலோ அவ ரொம்ப அழகா இருப்பா. லக்னாதிபதியோட சேர்ந்து இருந்தாலோ, லக்னத்துல இருந்தாலோ, புதனால் பார்க்கப்பட்டாலோ அழகா இருப்பாவா, ஆகர்ஷணமா இருப்பா. புதன் படிப்புக்கு அதிபதினு எல்லாருக்கும் தெரியும். படிப்புக்கு மட்டும் இல்ல, அழகுக்கும் அவன் தான். ரொம்ப அழகா இருப்பான் புதன். அந்த புதனை பார்த்தா இந்த பெண்ணு, புதன் இவளை பார்த்தா, 2 பேரும் காந்தர்வ விவாகம் பண்ணிட்டான். பண்ணிண்டா தேவதையா, உடனே ஒரு குழந்தையும் பிறந்துடும். புரூரவஸ்ன்னு பேர் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைய தூக்கின்னு நேரம் மண்ணுட்ட வந்தான். யாரு? பெண்ணா பிறந்து ஆனா மாறி திருப்பி பொண்ணா பிறந்தானே போனானே அவன். நடந்ததெல்லாம் சொன்னான். மனு தலையில அடிச்சிருந்தான். நான் ஆண் குழந்தை பிறக்கணும்னு யாகம் பண்ணி அது பொன் குழந்தையா பிறந்து, வசிஷ்டர் மந்திரிச்சு அது ஆண் குழந்தையா மாறி, திருப்பி அது பொன் குழந்தையா மாறி, அது ஒரு பிள்ளைய பத்தின வந்திருக்குன்னா வசிஷ்டரை கூட்டான். இப்படி ஆயிடுத்தேன்னா நான் தான் சொன்னேன்னு முன்னாடியே. இது எதனால என்ன, சிவபெருமானுடைய சாபம்னா. அந்த இடத்துக்குள்ள வந்தா பொண்ணா போகணும்னு சிவபெருமான் சபிச்சிருக்கார். நீங்க என்ன பண்ணுவேலோ எனக்கு தெரியாது, திரும்பி எனக்கு இதை ஆனா மாத்தணும்னா. வேண்டாண்டாண்டா, நான் முதல்லயே உங்கள்கிட்ட சொன்னேன். இல்ல இல்ல எனக்கு அப்படிதான் வேணும்னா. திருப்பி சிவபெருமான்கிட்ட போனோடனே அவர் சொன்னார், நான் கொடுத்த சாபத்தை முழுசா மாத்த முடியாது. வசிஷ்டரோ சிவபெருமானோட பக்தர். இந்த பஞ்சாட்சர ஸ்தோத்திரம்னு சொல்றமோ,
அது சிவபெருமான பத்தி வசிஷ்டர் பண்ணினதுதான். கற்பூர காந்தி தவளாய ஜடாதராய தாரித்ர துக்கதகனாய நமசிவாயான்னு 5 ஸ்லோகம் வரும். அதெல்லாம் வசிஷ்டர் பண்ணினது. அவ்வளோ பக்தர் அவர். அதனால பகவான் சொன்னார், உங்களுக்காக ஒரு அருள் பண்றேன். இவன் 1 மாசம் ஆணா இருப்பான், 1 மாசம் பொண்ணா இருப்பான். ஏதோ கொடுத்த மட்டும் வரம் கேட்டோம், அவர் மூஷா கொடுக்கலனாலும் இப்படி கொடுத்திருக்காரே, கிடைச்ச மட்டும் லாபம்னு வந்தா வசிஷ்டர் மனுக்கு ஆத்திரம் தாங்கல்ல. நான் இப்ப பொண்ணுன்னு ட்ரெஸ் வாங்கி வைக்கிறதா புள்ளேன்னு ட்ரெஸ் வாங்கி வைக்கிறதான்னு கேட்டான். இப்ப இத 2021 இருந்தா ஒரே ட்ரெஸ் எல்லாரும் போட்டுப்பா, பிரச்சனை இல்லை. அது அந்த காலம்னா 1 மாசம் ஆணா இருக்கும் 1 மாசம் பொண்ணா இருக்கும்னா நான் என்ன மாதிரி ட்ரெஸ் வாங்கி வைக்கிறதுன்னு கேட்டான். அதனாலதான் உங்கள்கிட்ட நான் சொன்ன வேண்டாம்னு, நான் வேற உனக்கு யாகம் பண்ணி வைக்கிறேன்னு. இக்ஷ்வாகும் இருக்க சரியாதின்னு கவின்னு 10 பேர் பிறந்தார்கள்னு அடுத்த கதை. இந்த சுத்யும்னன்கிற இலைக்கு புதனுக்கும் பிறந்தது புரூரவஸ்ன்னு ஒருத்தர். புதன் யாரோட புள்ள? சந்திரனோட புள்ள. சந்திரனோட புள்ள புதன், புதனோட புள்ள புரூரவசு. சூரிய வம்சத்துல ஒரு கிளை அது சந்திர வம்சம்ங்கிறது. ஏன்னா இந்த நாட்டை ஆண்ட ராஜாக்கள்ல 2 வம்சம் பிரதானமானது. ஒன்னு சூரிய வம்சம், மற்றொன்று சந்திர வம்சம். சூரிய வம்சத்துக்கு தலைநகர் அப்படிங்கிறது அயோத்தி. சந்திர வம்சத்துக்கு தலைநகர் அப்படிங்கிறது ஹஸ்தினாபுரம். இன்னைக்குவே பார்க்கணும், டெல்லி பக்கத்துல இருக்கு. மேல முசவர் நகர் தாண்டி போகணும், பாழடைஞ்சு கிடக்கு. சந்திரவம்சம் முழுக்க சாம்ராஜ்யம் பண்ணின ஊர் அந்த ஊரு. இன்னைக்கு பார்த்தேன்னா அப்படியே சிதிலமாயிருக்கு, பாழடைஞ்சு கிடக்கு. அந்த ஊர்ல ஒரு வளர்ச்சி கிடையாது, ஒரு ஃபேக்டரி கிடையாது, ஒரு தொழிற்சாலை கிடையாது, ஒரு கம்பெனி கிடையாது, எதுவுமே கிடையாது. எதை பண்ணினாலும் உருப்படல. அந்த ஊர் வளர்ச்சியையே அடையல. நான் போய் பார்த்தேன், சுகஸ்தல்னு ஒரு இடத்துல சப்தாகம் பண்றதே, நடுப்புல போய் ஹஸ்தினாபுரம் தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு போனா அந்த பஞ்சபாண்டவர்கள் திருதராஷ்டிரம்லாம் வாழ்ந்த அரண்மனை எல்லாம் இருக்கு, அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். அப்ப கேட்கிற ஏன்னு, இது ஒரு காலத்துல சுபிக்ஷமா இருந்த ஊர் தான். திரௌபதியா இந்த ஊர்ல வச்சு நடு சபையில வச்சு அவ புடவைய அவிழ்த்து அவளை கதற விட்டு அவமானப்படுத்தின உடனே அவ கொடுத்த சாபத்தினால இந்த ஊர் வழங்கவே இல்லை. கதையா கேட்கறதுக்காக நான் சொல்லல. நாம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஐஷ்ணு வரோம்னா ஒத்து வந்தா வாழணும், இல்லைன்னா விலகி போயிடணும், கதற அடிக்க கூடாது. இது மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு காரணங்களால அந்த பொண்ணு அழுது விழுது சிரிச்சு ஏதாவது பண்ணினா அப்புறம் அந்த குடும்பமே நாசமா போயிடும். தானி கிருத்தியாக தானி வா அப்படிங்கிறார் மனுஸ்மிருதியில. அந்த இடம் அப்படியே சூன்யம் வச்சா மாதிரி ஆயிடுங்கிறார். டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் வந்துதான் பிரிஞ்சு போயிடலாம், தப்பே கிடையாது. ஆனா வீட்டுக்குள்ள வச்சு பிரச்சனை பண்ணி அழுக விட்டு கதற அடிச்சு இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணவே கூடாது. ஒரு பெண்ணை கதற அடிச்சால் திரௌபதிய இன்னி பரியந்தான் அந்த ஊரே விளங்கல். திரௌபதி, நீங்கெல்லாம் தர்மிஷ்டர்களா, நீங்கெல்லாம் ராஜாக்களா அப்படின்னு கதறிண்டு கேட்கிறாள். மேல கதையில வரும் திரௌபதி மான சம்ரட்சணம் வருது. ஆனா ஒரு காலத்துல இந்த ஹஸ்தினாபுரம்ங்கிறது அவ்வளவு சுபிக்ஷமா இருந்தது. சந்திரவம்சத்து ராஜாக்கள்லாம் ஆண்ட ஊர். சந்திரவம்சம்ங்கிறது அவ்வளவு உயர்ந்த வம்சம். இது ஆரம்பிக்கிறதேவே வில்லிபுத்தூரார் சொன்னார், இது சாதாரண வம்சம் இல்ல, மகாவிஷ்ணுவனுடைய ஹிருதயத்திலேந்து வந்த வம்சம்னா. மகாவிஷ்ணுவனுடைய வம்சம் சூரிய வம்சம்னு சொல்றோம். நாராயணன், நாராயணனுடைய புள்ள பிரம்மா, பிரம்மாவனுடைய புள்ள வசிஷ்டர், வசிஷ்டருடைய புள்ள சூரியன், சூரியனுடைய புள்ள மனு, மனுனுடைய புள்ள இக்ஷ்வாகுன்னு அப்படி சொல்றோம். அப்படி கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த வம்சமும் நாராயணன் சம்பந்தப்பட்ட, பெருமாள் சம்பந்தப்பட்ட வம்சம். ஏன்னா பகவானுடைய ஹிருதயத்திலேந்து உதிச்சவன் சந்திரன். சந்திரமா மனசோ ஜாதா சக்ஷோ சூர்யோ அஜாயதா முகாதிந்திரஷ்சாக்னிஷ்சா பிராணாத்வாயுரஜாயதா அப்படின்னு வேதம் சொல்றது. பகவானுடைய ஹிருதயத்திலேந்து வந்தவன். அப்பேற்பட்ட சந்திர வம்சத்தை ஆண்ட ராஜாக்களுடைய கதைகளை பிரதானமாக வச்சு எல்லா சரித்திரத்தையும் சொல்றது. நாளைக்கு பிரதீபனுடைய சரித்திரம், துஷ்யந்தனுடைய சரித்திரம், பரதனுடைய சரித்திரம்
எல்லாத்துக்கும் மேல சந்தனுடைய சரித்திரம், பீஷ்மருடைய பிரதிஜை. ஒரு மனுஷன் எதை வேணாலும் விடலாம், வாழ்க்கையில காமத்தை ஜெயிக்க முடியாது. காமத்தை ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. ஜிகோபஸ்த திருத்தி ஜெயா. எத்தனையோ பேர் இன்னைக்கு வாழ்க்கையில கல்யாணம் பண்ணிக்காம இருக்காள், இருந்துருக்கா. அவளெல்லாம் நாம மகான்னு சொல்றோம், கொண்டாடுறோம். ஆனா சாஸ்திரம் சொல்றது உலகத்துல உண்மையாவே பிரம்மச்சாரினா 2 பேர் தான். உண்மையா பிரம்மச்சாரி. அப்ப மற்றவர்கள்லாம் மனசுனாலையாவது ஒரு தடுமாற்றத்தை அடைஞ்சிருப்பார். மனசுனால கூட தடுமாற்றத்தை அடையாதவர்கள்னா 2 பேர் தான். அந்யத்ர பீஷ்மாத் காங்கேயாத் அந்யத்ரச்ச ஹனுமதஹான். பீஷ்மர் ஒரு பிரம்மச்சாரி, நைஷ்டிக பிரம்மச்சாரி. ஆஞ்சநேய சுவாமி ஒரு பிரம்மச்சாரி. இந்த 2 பேர் தான். இந்த 2 பேர்ல யார் வசத்தினால் பீஷ்மர் தான் வசதி. என்ன இப்படி சொல்றேன், நாளைக்கு வாங்க சொல்றேன் விளக்கம்.